இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விலாக் தான். என்னென்னா இன்றைக்கி சாட்டர்டேவா, சரி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸ்விக்கியில். அதனால் ஆர்டர் பண்ணிடுறேன், நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மாமா. சரின்னு சொல்லிட்டு 2 சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணேன். நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த ஃபுட் வந்து காலி ஆயிடுச்சு, அவுட் ஆஃப் ஸ்டாக்னு அப்படின்னு போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அது வந்து எங்கன்னா ஏபிசி பிரியாணி சென்டர்னு, அதில் வந்து 89 ருபீஸ் ஒரு பிரியாணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 2 பிரியாணி வாங்கினேன். ரொம்பவே கம்மியாக வச்சுருந்தாங்க. அந்த பிரியாணி வந்து 4 வாய்க்கு தான் இருக்கும் சொல்லப்போனால். இந்த வீடியோ நான் மெயினாக ஷூட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எந்த விஷயத்துலனாலும் ஏமாற்றலாம், சாப்பாட்டு விஷயத்தில் ஏமாற்றவே கூடாது. ஏன்னா உழைக்கிறதே மனுஷங்க வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அதுலேயும் ஏமாற்றினா அப்புறம் எங்கே தான் போவாங்க. மற்ற எந்த விஷயத்தினாலும் ஏமாற்றுங்க, திருப்பி இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேத்துக்கு முடிஞ்சாலும் வயிறார சாப்பாடு கொடுங்க. இதே ஆஃபர் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கூட வயிறார சாப்பிட முடியாத அளவு இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து மலையிலலாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து எதுக்காக வேலை பார்க்குறாங்கன்னா, ஒரு வகை சாப்பாட்டுக்காக தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வேலை பார்த்து இப்படி சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஆஃபர்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் திரும்பியும் பண்ணாதீங்க ப்ளீஸ்.